இப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் பொதுவாக திமுக எதிர்ப்பு அல்லது ஃபார்மெல்லாம் திமுககாரன் பிடிங்கி வச்சுக்கிட்டான், இப்படி கொச்சையான முறையில் இதை புரிய வைத்திருப்பவர்கள் இதுக்கு எதிராக எப்படி போகிற. இப்போ ஏற்கனவே வக்ஃப் பில்லு அதை புஷியானந்திட்ட கேட்ட போது வக்ஃப் பில்லை எதை எதிர்க்கிறீங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறோம், ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், என்ன அம்சத்தில் நீங்கள் வேறுபடுறீங்க, எல்லாத்துலேயும் வேறுபடுறோம், இப்படி தானே பதில் சொன்னார். அப்போ இதை பற்றி எதுவுமே தெரியாமல், இதை பற்றி புரிய வைக்காமல் எப்படி இவங்க இதை எதிர்த்து போராடுவாங்க? அப்போது அது நாம் அனைவரும் கேள்வி, அது திமுக பிரச்சனையா? அது யாருடைய பிரச்சனை? இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை. அதை பற்றி பேசாமல் நான் வேற பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் வேற விவகாரங்கள், ஆதவ அர்ஜுனா ஆற்றிய உரை, இதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு அரசியல் நோக்கத்துக்கு மக்களை திரட்டுவது, அதுக்கு வேலை பார்க்கறது என்பது முற்றிலும் வேறானது. அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. இனிமே வந்துச்சுன்னா மகிழ்ச்சி, ஆனால் இதுவரைக்கும் இல்லை என்பது இதுவரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கிறதில்ல, நடந்துட்டு இருக்கிறதில்ல. நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த இளைஞர்களை பார்த்தா உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. சில வீடியோ வருது இல்லையா, அந்த பாட்டு ஜனநாயகன் பாட்டை 2வது வாட்டி போட மாட்டேன்றாங்க, ஸ்டாலின் சதின்றாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் குளத்தூர் தொகுதியில் எப்படி நடந்திருக்குதோ அதையும் ஸ்டாலின் சதின்றாங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. நிர்மலா சீதாராமனுக்கும் அந்த தொண்டருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல எனக்கு. அப்படி தான் இருக்குது பேச்சு. எங்கே நடக்குது பிரச்சனை என்பதே புரியாத நிலையில் இருக்கிறார்கள். இது அவங்களுக்கே ஆபத்து. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா களத்தில் இறங்கி செயல்படல, தாவேகா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில் எஸ்ஐஆரை எதிர்த்து மாவட்ட வாரியாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா மாவட்ட தலைநகர்களையும் நடக்கும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது சரி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கை எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், இல்லை தாவேகா போகிறது சரியான பாதை அப்படின்றது குறித்து அனலைஸ் பண்ண போகிறோம். சமூக ஆர்வலர் திரு மருதையன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரியா இல்லை, அவங்க களத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, வெறுமனே சோஷியல் மீடியாலே இயங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு, பலரும் பேசி இருக்கிறாங்க. ஆனால் சார், இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை அவங்க களத்தில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல முன்னெடுப்பு. அவங்க இளைஞர்களை களத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு சரியான பார்வை தானே? இல்லை, இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு வரி தீர்மானம் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இந்திய குடிமக்களுடைய வாக்குரிமை பற்றிய பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையை இந்தியா கூட்டணி கட்சியினர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. இது பிரச்சனை இல்லை அப்படின்னு பாஜக கூட்டணி கட்சிகள், எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் தாவேகா தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நடத்தின பொதுக்குழுவில் அதை பற்றி தான் சீரியஸாக பேசியிருக்கணும். ஏன் இது தாவேகாவுக்கு மற்ற எல்லாரையும் விட அதிகமாக முக்கியம்? ஏனென்று சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இளம் வாக்காளர்கள் ஜென்சி எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஐஆரின் கீழே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்ஐஆர் அப்போது அவங்க புது வாக்காளர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் 2002, 2005 இன்டென்சிவ் ரிவிஷனில் அவங்க பேர் இருக்குது என்பதை இவங்க நிரூபிக்கணும். யார்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஆமாம். அல்லது அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யார்? அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எவ்வளோ பேர்கிட்ட அப்பா அம்மாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்றது பின்னால் அடுத்த விஷயம். சரி, 2002, 2005 அது இன்டென்சிவ் ரிவிஷனில் அவங்க பேர் இருக்குது அப்படின்னு காட்டணுன்னாக்கா என்ன செய்யணும்? தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் போய் தேடினா அது இருக்கணும். இப்போ நேற்று பிரசாந்த் பூஷன் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுவே இல்லையே, அங்கே நான் எங்கேருந்து காட்டுறதுன்னு கேட்குறாரு. 2002, 2005 இன்டென்சிவ் ரிவிஷனுடைய டேட்டா வெப்சைட்டில் இல்லை. ராகுல் காந்தி இப்போ ஹரியானா பற்றி எக்ஸ்போஸ் பண்ணார், உடனே வெப்சைட்லேருந்து அதை தூக்கிட்டாங்க அந்த டேட்டாவை பூரா. இப்போ இந்த டேட்டாவே தூக்கிட்டா எதை வச்சு நிரூபிப்பாங்க? இப்போ தாவேகா தன்னுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் வாக்குரிமை இருந்தால் தானே விஜய்க்கு போட முடியும். வாக்குரிமை இல்லைன்னா இதை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு புரிய வைத்திருக்கிறார்கள். நான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்றது சும்மா. இப்போ திமுகவை எடுத்துக்கொண்டால், நீங்கள் திமுகவை அவங்க எவ்வளோ வேணால் வெறுக்கலாம், திமுக எடுத்துகிட்டா இன்டென்சிவாக இதை பற்றி எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதனுடைய சட்டவிரோத தன்மையை அக்கு வேற ஆணி வேற பிரித்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் பொதுவாக திமுக எதிர்ப்பு அல்லது ஃபார்மெல்லாம் திமுககாரன் பிடிங்கி வச்சுக்கிட்டான்,
இப்படி கொச்சையான முறையில் இதை புரிய வைத்திருப்பவர்கள் இதுக்கு எதிராக இப்படி இப்போ ஏற்கனவே வக்ஃப் பில்லு அதை புஷியானந்தை கேட்ட போது வக்ஃப் பில்லை எதை எதிர்க்கிறீங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறோம், ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், என்ன அம்சத்தில் நீங்கள் வேறுபடுறீங்க, எல்லாத்துலேயும் வேறுபடுறோம், இப்படி தானே பதில் சொன்னார். அப்போ இதை பற்றி எதுவுமே தெரியாமல், இதை பற்றி புரிய வைக்காமல் எப்படி அவங்க இதை எதிர்த்து போராடுவாங்க? அதனால் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் கூட்டம் சேர்த்துடலாம். விஜய் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வர சொல்கிறாருன்னா அது நல்லதா கெட்டதா என்ன ஏது அதை பற்றி ஒன்றும் தெரியாது. படம் ரிலீஸுக்கும் வருவாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கும் வருவாங்க. அதற்கு பொருள் விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதல்ல, புரிய வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை இதுவரை செய்யவில்லை. அது அவர்களுக்கே தெரிஞ்சிருக்குதா அப்படின்றது கேள்விக்குறி. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதா இல்லையா? இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நான் எதிர்க்கிறேங்க, நிர்மலா சீதாராமன் பேட்டி பற்றி என்ன கருதுகிறீர்கள், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு மட்டும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் சொன்னால் தனிப்பட்ட முறையில் என்ன முட்டாள்னு சொல்லிடலாம். ஒரு கட்சி தலைமையே அப்படி சொன்னாங்க சார், அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய ஸ்டாண்டில் என்னவோ அதன்படி அவங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்டு, அவங்க எதிர்க்கிட்டு ஆதரிக்கிட்டோம். ஆனால் அதை சேனலைஸ் பண்ண தவறிட்டாங்களா, இல்லை ஃபியூச்சரில் அவங்க சேனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு, சேனலைஸ் பண்ணல, ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, இல்லை கைட் பண்ணலாமே. இல்லை, அவங்க அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்றதான் அவங்கலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது. இந்த டைகாட்டமி அதுவே எனக்கு எப்படின்னு புரியல. ஒரு அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேற அப்படின்றது ஒரு புதிய தத்துவம். திராவிடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, திராவிடம் தமிழ் தேசியம் ஓகே அப்படின்னு. ஆனால் திமுக ஓகே இல்லை. அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, முதல்வர் பதவி மாநில அரசு அதிகாரத்துக்கு நாங்கள் போட்டி போடுறதுனால அதற்கு எதிரியாக இருக்கும் திமுக எங்களுக்கு எதிரி. அது கொள்கை எதிரி. சீமான் சொல்கிறார் இல்லையா, அவர் பிஜேபி மனித குலத்துக்கே எதிரின்ட்டார். அவர் மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்ல, பிஜேபி இந்த வட்டத்துக்கு வெளியே போயிடுச்சு. அது அதனால் கொள்கை எதிரின்னு ஒரு சம்பிரதாய அடையாள எதிர்ப்பு மாதிரி. அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நான் சொல்ல வர்றது, நீங்கள் திமுகவை எதிர்த்து போராடுங்க, ஜெயிச்சு தேர்தலில் வாங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கும் வாக்குரிமையே இல்லைன்றது கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போது அது நாம் அனைவரும் கேள்வி, அது திமுக பிரச்சனையா? அது யாருடைய பிரச்சனை? இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை. அதை பற்றி பேசாமல் நான் வேற பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் வேற விவகாரங்கள், ஆதவ அர்ஜுனா ஆற்றிய உரை, இதெல்லாம் பார்த்தாக்கா இப்போ வந்துட்டாங்களே, எதிர்ப்பு நிலைக்கு வந்துட்டாங்களே, ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்துட்டாங்களே. ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதான் ஆர்ப்பாட்டத்தை பற்றி தான் சொல்கிறேன். லாக்அப் டெத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, வக்ஃபுக்கு நடத்துவாங்க. அது ஒரு கணக்கு போல், ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு, ஒரு அரசியல் நோக்கத்துக்கு மக்களை திரட்டுவது, அதுக்கு வேலை பார்க்கறது என்பது முற்றிலும் வேறானது. அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. இனிமே வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. ஆனால் இதுவரைக்கும் இல்லை என்பது இதுவரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதில்ல, நடந்துட்டு இருக்கிறதில்ல. நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்ற விஷயம் இல்லை. இப்போ நிர்மலா சீதாராமனை விமர்சனம் செய்து இத்தனை நேரம் அவங்க பேசியிருக்கணும். பீகாரில் நடக்கிற மோசடிகள் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதை பற்றி இத்தனை நேரம் பேசியிருக்கணும். ஹரியானாலேருந்து 3 ரயில் கொண்டாந்துருக்கீங்க, இவ்வளோ வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்கு 2016 நசீம் ஜைதி என்ற எலெக்ஷன் கமிஷனர் இருந்தபோது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலை. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் ஒரு நிமிஷத்தில் ஜோலி முடிஞ்சிடும். டூப்ளிகேட் வாக்காளர்களை கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேட் லெவலில். அது ஞானேஷ்குமார் கையில் இருந்தால் அனைத்து இந்திய அளவில் இருக்கிற டூப்ளிகேட் வாக்காளர்களை கண்டுபிடிச்சிடலாம். அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பது ஆதாரபூர்வமாக தெரியுது. அதுக்கு பதில் இல்லை இது வரைக்கும். அதை அவங்க பயன்படுத்தலை. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு, நீதிபதி ஆமாம் நல்ல விஷயமாச்சே, அதை பயன்படுத்தலாமேன்றாரு நீதிபதி. அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு தெரில. அது இருக்கிற சாஃப்ட்வேரை இப்போ தான் முதல் முறையாக அவங்க பயன்படுத்தலை. அப்போ டூப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இருப்பதன் நோக்கம் என்ன? ஹரியானாவில் 223 இடத்துல ஒரு பெண், இல்லை ஒரு பிரேசில் பெண், இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்தால் ஒரு தட்டில் அது வந்துடுமே கைக்கு. அப்போ அதை ஏன் பயன்படுத்தலைன்னா மோசடி செய்வதற்கு. இதை விட முக்கியமான பிரச்சனையாக திமுகவை விமர்சிப்பது. திமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அது இப்போ யார் வேணான்னாங்க. இதை ஏன் பேசவில்லை? இப்படி ஏகப்பட்டது நடக்குது.
நான் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் தனியாக இருக்குது, இத்தனை மோசடி நடந்திருக்குது, இதை பற்றி குறிப்பாக எதுவும் பேசவில்லை. பொதுக்குழு தீர்மானன்றது இல்லைங்க, அன்றாட நடவடிக்கைகளில் அதை பேசவில்லை. அப்போ அதை பற்றிய புரிதல் அவர்களுக்கு இல்லை. புரிதல் ஏற்படுத்தும் நோக்கம் இருப்பதாகவும் எனக்கு தெரியல. இனிமேல் அவங்க இருக்குன்னாக்க ப்ராக்டிஸில் அதை நிரூபிக்கணும், அதை நடைமுறையில் நிரூபிக்கணும். நடைமுறையில் நிரூபிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மோசடிகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து பேசணும். இப்போ கரூர் பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, இதுக்கு போகலையே. இப்போ எடப்பாடியாவது பரவாயில்ல, நான் ஆதரித்து இம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டார். உலகத்தில் எவனும் அப்படி ஒரு பெட்டிஷன் போட்டதில்லை. அப்படியெல்லாம் போட முடியாது, போயான்னு விரட்டி விட்டாங்க. இம்ப்ளீடிங்கெல்லாம் போடக்கூடாது, அவர் படுத்தே விட்டானேயான்றது தான் அவர். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. அவரை தனியாக வேணால் ரிட்டு போடுன்ட்டாங்க. இவங்க அதை எதிர்த்து பெட்டிஷன் போடணும்ல. எவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்க. யோகேந்திர யாதவ் போட்டிருக்கிறாரு, தனித்தனி நபர்கள் போட்டிருக்காங்க, ஏடிஆர் போட்டிருக்கிறாங்க, ராஷ்ட்ரிய ஜனதாதள் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க அதை எதிர்த்து வாதாடணும். அது வெறும் சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை தீர்ந்துரும்ன்றது அல்லங்க விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே எவ்வளோ இருக்கிறீங்கன்றதுக்கான, உண்மையிலே அந்த விஷயத்துக்காக எதிர்த்து ஃபைட் பண்ணுறீங்கன்றதுக்கான சான்றுகள் இவை. அந்த மாதிரி அவங்க யோசிக்கலை, செயல்படலைன்னு கருதுறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். பிளண்ட்டாக வந்து நான் எதிர்க்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிளண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை நான் எதிர்க்கிறேன், இதை நான் ஆதரிக்கலை அப்படிங்கிறது ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இருக்கலாம். ஒரு கட்சின்றப்போ ஒரு இன்டெலெக்சுவல் லேயரில் இருந்து இதை ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாங்கன்னா தெளிவாக்கில் இருக்கவங்க எதிர்ப்பாங்க. அந்த பர்டிகுலர் லேயர் வந்து தாவேக்காவில் மிஸ்ஸிங்கும். உங்களுடைய பார்வை என்னென்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா சார் பேசுகிறாங்க, மக்கள் சேர் ஆகுறாங்க, ஒரு ஐக்கான் அவங்க வச்சுருக்காங்க, திரு விஜய் அவர்கள் ஒரு ஐக்கான அவங்க வச்சுருக்கிறாங்க, கூட்டம் வருது, எல்லாமே இருக்குது. அந்த இன்டெலெக்சுவல் லேயர் மட்டும் மிஸ் ஆகுதோ? இல்லை, அது இன்டலெக்சுவல் லேயர் அப்படின்றது விவரம் தெரிந்தவர்கள். இப்போ சில பத்திரிகையாளர்கள், ஐயநாதன், அவங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். அவங்களாம் ஏன் வெளியே வந்தாங்க, அவங்க ஏன் உள்ளே போனாங்கன்றதே எனக்கு ஒரு கேள்வி. அது வேற பிரச்சனை. அவங்க ஏன் வெளியே வந்தாங்க? இப்போ உள்ளே அவங்க இல்லைன்னாலும் வெளியே இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நாம் செய்யணும் அப்படின்றது ஏன் அவர்களுக்கு அக்கறாகவே இல்லை? கருத்து எடுத்துக்கலாம், ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, நாடு பூரா இருக்குது, நாடு பூரா பேசிட்டு இருக்கிறாங்க. அதை இப்போ பேசுகிறாங்க, ஜூன் மாதத்துலேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் வரல, தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்துருக்குது, பீகாருக்கு ஜூன் மாதமே வந்துருச்சு. ஜூன் மாதத்துலேருந்து இது வரைக்கும் இந்த பொதுக்குழு வரைக்கும் அவங்க என்ன பேசுனாங்க அதை பற்றி? அப்போ அதன் பால் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை. அவங்களுடைய அரசியல் கணக்கில் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்குது. அது தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறது திமுகவும் தமிழக அரசின் அதிகாரம், முதல்வர் நாற்காலி, இதுதான் அவங்க தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர்றது, நீங்கள் அதை அடையணும்னாலே இது இருந்தால் தான் முடியும். இதற்குள்ளே போய் இப்போ இவங்களுக்கு வாக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவங்களுக்கு வாக்கு இல்லைன்னாக்கா இவங்க என்ன செய்வாங்க? இது என்ன ஒரு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கலான்ற மாதிரி ஓட்டுரிமை 2000 ரூபா கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அப்போ அதை பற்றி அவர்கள் என்ன புரிய வைத்திருக்கிறார்கள், புரிய வைக்கலை அப்படின்னா எனக்கு பரிதாபமாக இருக்குது. அவங்கள பார்த்தாக்கா, இந்த இளைஞர்களை பார்த்தா உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. சில வீடியோ வருது இல்லையா, அந்த பாட்டு, ஜனநாயகன் பாட்டை 2வது வாட்டி போட மாட்டேன்றாங்க, ஸ்டாலின் சதின்றாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து குளத்தூர் தொகுதியில் எப்படி நடந்திருக்குதோ அதையும் ஸ்டாலின் சதின்றாங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமனுக்கும் அந்த தொண்டருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல எனக்கு, அப்படி தான் இருக்குது பேச்சு. எங்கே நடக்குது பிரச்சனை என்பதே புரியாத நிலையில் இருக்கிறார்கள். இது அவங்களுக்கே ஆபத்து. அதை அவர்கள் சீரியஸாக புரிஞ்சுக்கணும். அப்போது பேசுகிறத பூரா கேட்டுக்கிறதுன்றதில்லை, நம்முடைய நலனுக்கு எது தேவை என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். திமுகவை எதிர்க்கவும் முறியடிக்கவும் கூட வாக்குரிமை என்பது தேவை. ஜென்சி புரட்சி மாதிரி, நேபாளம் மாதிரி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அது நான் சொன்னதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துட்டீங்களேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டார். இல்லை ராத்திரி தான் நான் சொன்னேன்ட்டார். அந்த மாதிரி சமூக மாற்றங்களோ அரசியல் மாற்றங்களோ வராது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். நன்றி.